அன்பார்ந்த இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து நமது நாட்டிற்கு நேற்று அதிகளவு தொந்தரவுகளை தந்துள்ளன. நண்பர்களே, ஜம்மு அண்டு காஷ்மீர் பகுதியில் பூஞ்ச் செக்டார் என்ற ஒரு பகுதி உள்ளது. இது 2015ஆம் ஆண்டிற்கு முன்னர் ஏராளமான தீவிரவாதிகள் வந்து அங்கு அட்டூழியங்கள் செய்து கொண்டிருந்தனர். அவற்றையெல்லாம் நம்ம இராணுவம் அடக்கிவிட்டது. ஆக 2015ஆம் ஆண்டிலிருந்து அங்கு அதிகமான தீவிரவாதிகளின் நடமாட்டம் இல்லாததால் அங்கு தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள் என்ற எண்ணத்தில் நம்ம இராணுவம் இருந்துள்ளது. நாம் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன் வெளியான நமது இன்றைய நியூஸ் சேனல் வீடியோ ஒன்றில் பாகிஸ்தான் சுமார் 250 முதல் 300 வரை தீவிரவாதிகளை பயிற்சி அளித்து ஜம்மு அண்டு காஷ்மீர் பகுதிக்கு உள்ளே அனுப்புவதற்காக தயாராக உள்ளது என்ற ஒரு செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம். அது நேற்று அதன் விவரம் முழுமையாக தெரிய வந்துள்ளது. நண்பர்களே, அதாவது பூஞ்ச் செக்டார் பகுதியில் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே நுழைவுள்ளார்கள் என்பதை முதலிலேயே இன்டெலிஜென்ஸ் செய்தி மூலம் கணித்த நமது இராணுவமானது அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தது. அப்போது இந்த பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் நமது ரோந்து வருகின்ற வீரர்களின் வாகனத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார்கள். இதில் பணியில் இருந்த 4 நமது வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர். நண்பர்களே, இது மிக சோகமான செய்தி. இதை நடத்தியது பாகிஸ்தான் நாட்டில் பாகிஸ்தானால் வளர்த்து வரப்பட்ட ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்த அதன் இயக்கத்தை சேர்ந்த பீப்புள்ஸ் ஆன்டி ஃபேசிஸ்ட் ஃப்ரண்ட் என்ற ஒரு அமைப்பானது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக அது ஒத்துக்கொண்டுள்ளது. நண்பர்களே, இந்த பீப்புள்ஸ் ஆன்டி ஃபேசிஸ்ட் ஃப்ரண்ட் என்பது ஜெய்ஷ்-இ முகமதின் மறுபெயர் ஆகும். அதாவது நண்பர்களே, இதன் ஹிஸ்டரி என்னவென்று பார்த்தால், சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்துவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிட்டு இதை தொடர்ந்து செய்து வந்துள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, இந்த தாக்குதல் நேற்று 3:45 மணிக்கு மாலை 3:45 மணிக்கு 21/12/2023 அன்று 3:45 நிமிடத்திற்கு தாக்குதல் நடந்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் இது சம்பந்தமான செய்திகள் பெரும்பாலான பத்திரிகையில் வெளிவரவில்லை. நண்பர்களே, ஓரிரு ஆங்கில பத்திரிகைகள் மட்டுமே இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. வெளியே பெருமளவில் தெரிவிக்கப்படாமல் உள்ளது ஏன் என்று தெரியவில்லை. நண்பர்களே 2019ஆம் ஆண்டு ஜம்மு அண்டு காஷ்மீருக்கு உரிய ஆர்டிக்கல் 370 சரத்தினை நீக்கிய பிறகு ஜம்மு அண்டு காஷ்மீர் பகுதிக்கு தேவையான அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. ஆகவே ஜம்மு அண்டு காஷ்மீர் மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லி வந்த பாகிஸ்தான், நமது இந்திய அரசு ஜம்மு அண்டு காஷ்மீர் மாநிலத்திற்கான இந்த ஆர்டிக்கல் 370 ஸ்பெஷல் அந்தஸ்து தரக்கூடிய இந்த ஆர்டிக்கல் 370ஐ நீக்கிய பின்பு அது இந்தியாவின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. ஆகவே அது மறுபடியும்
பாலக்கோட் பகுதியில் நமது இராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி ஏற்கனவே பாகிஸ்தானை மிரட்டி வைத்துள்ளது. ஆகவே பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் அதிகளவில் இந்தியாவிற்கு வருவது பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டது இந்த ஆர்டிகல் 370 நாம் நீக்கிய பின்பு. ஆகவே இந்தியா மீது எதுவும் செய்ய முடியாத பாகிஸ்தான் 2019 சீனா நாட்டிடம் சென்று அழுதுள்ளது. நீங்கள் எங்களுடைய ஆல்வதர் ஃப்ரெண்ட் என்று கூறுகிறீர்கள், ஆனால் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இவ்வாறு இந்தியா ஆர்டிகல் 370 நீக்கிவிட்டது. நாங்கள் எதுவுமே இந்தியாவை செய்ய முடியவில்லை. ஆகவே இதற்கு நீங்கள் ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று அழுதுள்ளது போல் தெரிகிறது. இதன் பொருட்டுத்தான் 2020 ஏப்ரல் மாதத்தில் இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் சீனா இராணுவம் நாம் எதிர்பாராத அந்த தருணத்தை வைத்துக்கொண்டு கல்வான் பகுதி வழியாக நமது இந்திய பகுதிக்குள் நுழைய ஆரம்பித்தது. அதன் பொருட்டுத்தான் அங்கு சண்டைகள் நடந்து அங்கு நமது 20 இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். ஆனால் சீனா நாட்டில் 110க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இறந்திருப்பார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அதை பற்றிய எந்த விதமான முழுமையான உண்மையான தகவலை சீனா நாடு அப்போது வெளியிடவில்லை. ஆகவே 2 நாடுகளும் சேர்ந்து இவ்வாறு ஒரு கூட்டு முயற்சி செய்து இந்தியாவிற்கு எதிராக இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டுள்ளது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது நண்பர்களே. ஆகவே நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் இவ்வாறு சீனா செய்யும் என்று நாம் சிறிது கூட எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் சீனா பாகிஸ்தானிற்காக இவ்வாறு இந்த லடாக் பகுதிக்குள் உள்ளே நுழைந்து நமக்கு ப்ரெஷர் கொடுப்பதற்காக, நமது ஆர்மிக்கு ப்ரெஷர் கொடுப்பதற்காகவும், இந்தியாவிற்கு செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்காகவும் இவ்வாறான செயலில் பாகிஸ்தானுக்கு உதவியாக நமது லடாக் பகுதிக்குள் உள்ளே நுழைவதற்கு அது முயற்சித்துள்ளது. இந்த ஆர்டிகல் 370 இந்திய அரசு நீக்கிய பின்பு ஜம்மு அண்டு காஷ்மீர் என்ற மாநிலமானது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லடாக் யூனியன் டெரிட்டரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி என்ற 2 வகையாக பிரிக்கப்பட்டது என்பது நமது இன்றைய நியூஸ் நண்பர்களுக்கு தெரியும். ஆகவே இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும்போது லடாக் பகுதிக்குள் 2 முறை உள்ளே நுழையும் போது அங்கு ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நமது இராணுவ வீரர்கள் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களும் பீரங்கிகளும் ரஃபேல் விமானங்களும் சுகாய் Su-30 விமானங்களும் தேஜஸ் விமானங்களும் நமது லடாக் பகுதியில் சீனா எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே சீனா இராணுவமும் இந்திய இராணுவமும் எந்நேரத்திலும் மோதலாம் என்ற ஒரு சூழ்நிலை கடந்த 2-3 வருடங்களாக அங்கே நிலவி வருகிறது. ஆகவே இவ்வாறு நமது இராணுவமானது சீனாவை எதிர்த்தாக்குதல் நடத்தும் அளவுக்கு, சீனாவை வெற்றி கொள்ளும் அளவிற்கு அங்கு நமது இராணுவம் மிக வலுவான நிலையில் இந்த லடாக் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள நண்பர்களே. ஆகவே பல பேச்சுவார்த்தைகள் 18 ரவுண்ட்ஸுக்கு மேலாக சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் சீனா இராணுவம் தனது படைகளை அவ்வளவு முழுமையாக பின்வாங்கி கொள்ளவில்லை. ஆகவே இது ஒரு பக்கம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது சீனா நாடு பாகிஸ்தானை அழித்து இவ்வாறு லடாக் பகுதியில் உங்களுக்காக நாங்கள் சென்று எங்களது இராணுவத்தையும் நிறுத்தி எங்களுக்கும் ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த குளிர்காலத்தில் எங்களது வீரர்கள் அங்கு இருக்க முடியவில்லை. ஆகவே லடாக் பகுதியில் அதிகமான அளவில் நிறுத்தப்பட்டு எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு வலுவான நிலையில் உள்ளதால் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்கள். அங்குள்ள இராணுவம், இந்திய இராணுவம் அந்த பகுதியை விட்டு வேறு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற அர்த்தத்தில் இதையாவது முழுமையாக சற்று வெற்றிகரமாக செய்யுங்கள் என்று சீனா நாடு பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது. ஆகவே தற்போது பாருங்கள் நண்பர்களே, இந்த பாகிஸ்தான் நாடானது என்ன செய்வது தெரியாமல் முழிக்கின்றது. ஒரு பக்கம் அங்குள்ள தீவிரவாதிகள் ஆர்மியையும் அங்குள்ள சிவில் ஆட்சியையும் பயமுறுத்தி வருகிறது. இந்த தீவிரவாதிகள் சொல்வதைத்தான் இராணுவமும் கேட்க வேண்டியுள்ளது, அங்குள்ள அரசும் கேட்க வேண்டியுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த இராணுவமானது சீன நாட்டின் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே இந்த பாகிஸ்தான் இராணுவம் சீன நாட்டின் இராணுவத்திற்கு வேண்டியது எதுவும் செய்யவில்லை என்றால் அவர்களின் தாக்குதலை, அவர்களின் கோபத்தை இந்த இராணுவ வீரர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏனென்றால் பாகிஸ்தான் இராணுவம் அது இராணுவமாக இல்லை. அந்த பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எந்த விதமான பயிற்சியும் நடைபெறவில்லை. விமானங்கள் அனைத்தும் பராமரிக்கப்படாமல் அப்படியே உள்ளன. ஏனென்றால் பராமரிப்பதற்கு தேவையான பணம் இல்லை. ஆகவே அந்த இராணுவம் அப்படியே உள்ளது. அவர்கள் முக்கியமான வேலை ஒன்று என்னவென்றால், இராணுவத்தில் உள்ளவர்கள் அந்த இராணுவ பணத்தினை எந்த அளவிற்கு
தன் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். இவற்றையெல்லாம் மறந்த சீன இராணுவம் அந்த இராணுவத்தை மிரட்டி அவர்களின் செயலுக்கு உட்பட்டு நடக்குமாறு கூறியுள்ளது. ஆகவே தற்போது இந்த லடாக் பகுதியில் வலுவாக உள்ள நமது இராணுவத்தை அங்கிருந்து வேறு பகுதிக்கு அனுப்புவதற்கான செயலில் ஈடுபடுங்கள், வெற்றிகரமாக செய்யுங்கள் என்று சொன்னவுடன் தான் இந்த ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மசூர் அசாத் அவர்களை அழைத்து ஏராளமான பயிற்சிகளை தீவிரவாதிகளுக்கு கொடுத்து 250 முதல் 300 தீவிரவாதிகளை இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு உள்ளே அனுப்புவதற்காக அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் என்ற செய்தி ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் நண்பர்களுக்கு பகிரப்பட்டது. நண்பர்களே, சீனா பார்டரானது அருணாச்சல பிரதேஷ் மற்றும் லடாக் பகுதியானது இந்தியாவின் வடக்கு பகுதியில் உள்ளது. பாகிஸ்தான் இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ளது. ஆகவே இந்த லடாக் பகுதியில் உள்ள நமது இராணுவத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கான வழி பாகிஸ்தான் பகுதியிலிருந்து நம்ம இந்தியாவின் மேற்கு பகுதி வழியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அல்லது லடாக் பகுதிக்குள் அல்லது பூஞ்ச் செக்டாருக்குள் இராணுவ வீரர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கும் இந்திய மக்களுக்கு தொந்தரவு தருவதற்குமாக இந்த தீவிரவாதிகளை அனுப்பினால் அங்கு இராணுவத்தை லடாக் பகுதியிலிருந்து இந்தியா நகரச் செய்யும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம், பூஞ்ச் பகுதியில் 2015 முதல் எவ்விதமான தீவிரவாதி நடமாட்டமும் இல்லை என்று கூறியுள்ளோம். ஆகவே அந்த பகுதிக்கு லடாக் பகுதியில் உள்ள இராணுவர்களை கொண்டு செல்ல வேண்டுமானால் அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட வேண்டும். ஆகவே அந்த பூஞ்ச் செக்டாருக்கு இந்திய இராணுவம் எதிர்பார்க்காத அந்த பூஞ்ச் செக்டாருக்கு ஆனால் அங்கு தீவிரவாதிகள் வர உள்ளார்கள் என்பதனை நமது இராணுவம் இன்டெலிஜென்ஸ் செய்தியை ஏற்கனவே பெற்றுவிட்டது. அதன் அடிப்படையிலே அங்கு ரோந்து பணி நடைபெற்று கொண்டிருந்தது. ஆகவே இந்த வீரர்கள் உள்ளே நுழைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்ட நமது இராணுவ வாகனத்தின் மீது வீரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். நண்பர்களே, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்றால், நமது இராணுவ வீரர்களை அவர்கள் வீர மரணம் அடைய செய்த பின்பு அந்த தீவிரவாதிகளில் 8 முதல் 10 தீவிரவாதிகளை நமது இராணுவம் வளைத்து பிடித்து விட்டது. ஆக அந்த இராணுவ வீரர்களை பிடித்து அவர்களிடம் விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டு வருகிறது. இந்த இராணுவ வீரர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ஆயுதம் என்னவென்று பார்த்தால் M4 கார்பைன் ரைஃபிள் என்று கூறுகிறார்கள். இந்த ரைஃபிளானது M4 கார்பைன் ரைஃபிளானது அமெரிக்க நாட்டின் தயாரிப்பு. அமெரிக்க இராணுவம் இந்த ஆயுதங்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. இதே ஆயுதத்தை M4 கார்பைன் ரைஃபிள் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் துப்பாக்கியை சீன இராணுவம் காலாட்படி அதிக அளவில் அது வைத்துள்ளது. ஆகவே இந்த தீவிரவாதிகளுக்கு இந்த M4 கார்பைன் ரைஃபிள் எவ்வாறு கிடைத்தது? ஆகவே இதை பாகிஸ்தான் தான் அனுப்பியது என்பதற்கான முழு ஆதாரம் கிடைத்துள்ளது. அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த ஆயுதத்தை இந்த தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானத்திலிருந்தும் பெற்றிருக்கலாம். ஏன்னால் ஆப்கானிஸ்தானத்தில் அமெரிக்க இராணுவம் இருந்தபொழுது இந்த ஆயுதங்கள் எல்லாம் விட்டு சென்றுள்ளது. ஆகவே அங்கிருந்து கிடைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 2 வகையான ஆதாரங்களை வைத்து பார்த்தால் இந்த தீவிரவாதிகளை அனுப்பியது, அவருக்கு பயிற்சி கொடுத்தது, தற்போது அனுப்பி தாக்குதல் நடத்தியது அனைத்துமே பாகிஸ்தானின் செயல். இதற்கு தூண்டுதலாக இருந்தது சீனா நாடு என்பது 2 நாடுகளும் கூட்டு சேர்ந்து 2019 முதல் தற்போது வரை இந்தியாவிற்கு எதிராக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வருகிறது தெளிவாகியுள்ளது நண்பர்கள். அது மட்டுமல்ல, இந்த பிடிக்கப்பட்ட இந்த தீவிரவாதிகள் தற்போது NIA என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் அவற்றை துருவ ஆராய்ந்து வருகிறது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பூஞ்ச் பகுதிக்கும் இந்த NIA ஏஜென்சி சென்று அங்கேயும் இது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்துள்ளது நண்பர்களே. சற்று 2 நாட்களுக்கு முன்தான் லண்டனிலிருந்து திரும்பிய நவாப் ஷெரீப் அவர்கள் நம்ம நாட்டின் முன்னேற்றத்தை கெடுப்பது நமது நாட்டின் இராணுவம் தான், இது இந்தியாவும் அல்ல பாகிஸ்தானும் அல்ல என்று கூறியிருந்தார். அது உண்மைதான் நண்பர்களே. தற்போது அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத இந்த நேரத்தில் பாகிஸ்தானானது 250 முதல் 300க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஜெய்ஷ்-இ-முகமது என்ற தீவிரவாத அமைப்பின் மூலம் பயிற்சி கொடுத்தது. எவ்வளவு செலவாகும்? அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவிரவாதிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும்? இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஆகவே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் செலவு செய்யாமல் இந்த மாதிரி தீவிரவாதத்திற்கு செலவு செய்து அதை இந்தியாவிற்கு எதிராக அனுப்பி நமக்கும் தொந்தரவு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, தற்போது இந்த தாக்குதலானது அவ்வளவு எளிதாக நமது இந்திய அரசு விடப்போவதில்லை. ஆகவே இதற்கு தேவையான தண்டனையை
பாகிஸ்தானுக்கு விரைவில் கொடுக்கும் என நாம் நம்பலாம். ஏனென்றால் 4 இராணுவ வீரர்கள், நமது இந்திய 4 இராணுவ வீரர்கள் ஏற்கனவே வீர மரணம் அடைந்துள்ளனர். ஆகவே இதற்கு பிரதிபலனாக நிச்சயம் அங்கு ஏராளமான தீவிரவாதம் அளிப்பதோடு மட்டுமில்லாமல் எல்லைக்கு உள்ளேயும் சென்று அங்குள்ள பாகிஸ்தான் இராணுவ வீரர்களையும் தாக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அவர்களின் உடல் அங்கு கிடந்தால்தான் அவரது உறவினர்கள், இதற்கு முழு காரணம் இந்தியா அல்ல, பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் தொந்தரவு செய்ததால்தான் இந்தியா இவ்வாறு செய்துள்ளது. இந்தியா பல முறை எச்சரித்தும் பாகிஸ்தான் அரசானது இதை கேட்காமல் மறுபடியும் தீவிரவாதத்தை வளர்த்து இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுப்பதால் நமது நாட்டு மக்கள் இங்கு இறந்து கிடக்கிறார்கள், நமது வீட்டு மகன் இறந்து கிடக்கிறார் என்று சொல்லி பாகிஸ்தான் அரசின் மீது, பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது பெரிய கிளர்ச்சி உண்டாவதற்கான காரணத்தை நாம் உண்டாக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் நண்பர்களே. ஏனென்றால் ஏற்கனவே பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள், குண்டு வெடிப்புகள், தகராறுகள், தீ வைப்பு என பலவையான செயல்கள் பாகிஸ்தானில் நடந்து கொண்டிருக்கும் போது இவ்வாறு நாமும் சென்று தாக்கி, ஏனென்றால் நமது இராணுவ வீரர்கள் உயிர் முக்கியம் அல்லவா, அவர்களுக்கு அது முக்கியமில்லை தருகின்றது. ஆகவே அவரது இராணுவர்களை தாக்கினால் அது எவ்வாறு இருக்கிறது அவர்களுக்கு என்பது நமக்கு தெரிய வரும். நமது இராணுவம் சென்று தாக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அவ்வாறு சென்று தாக்கினால்தான் அந்த நாட்டு மக்கள் அந்த இராணுவத்திற்கு எதிராக போராடுவார்கள். பாகிஸ்தானின் இராணுவத்தில் உள்ள சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அதிகாரி நிலையுள்ள இராணுவர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் அவர்களுக்கு சிறை தண்டனை தராமல் பாகிஸ்தான் முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஏனென்றால் முழுமையான சிவில் ஆட்சியையும் நடக்க விடுவதில்லை, மக்களையும் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. நமது இந்திய அரசையும் இந்திய இராணுவர்களும் தாக்குவதில், தீவிரவாதிகளை வளர்த்து விடுவதில் குறியாக இருக்கக்கூடிய இந்த இராணுவத்தை ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை இருந்தால்தான் இந்த பாகிஸ்தான் உட்படும். பாகிஸ்தானில் இந்த அப்பாவி மக்கள் உண்மையிலேயே அமைதியாக வாழ வேண்டுமென்றால், அவர் தொழிலை செய்து நல்ல முறையில் வாழ வேண்டுமென்றால் இந்த இராணுவத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை பாகிஸ்தான் மக்களுக்கு உள்ளது மிக தெளிவாக தெரிகிறது நண்பர்களே. இந்த பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரிகளை நாட்டை விட்டு வெளியேற்றாமல், அவருக்கு உரிய தண்டனையை வழங்காமல் இந்த பாகிஸ்தானிய மக்கள் அங்கு நிம்மதியாக வாழ முடியாது. ஏனென்றால் இதை தூண்டிவிடுவது சீனாதான் என்பது பாகிஸ்தான் மக்களுக்கும் தெரியும். ஆகவே அமைதியான முறையில் தங்கள் தொழில்களை, தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்ற இந்த பாகிஸ்தானிய மக்களுக்கு இந்த பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து அவர்களுக்கான கஷ்டத்தை வழங்கி வருகிறது. இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.